சில இண்டிஜீனியஸ் நேஷன்ஸ், அந்த பூர்வக்குடி நாடுகள்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த இண்டிஜீனியஸ் நேஷன்ஸ், அவங்களுக்கு சாவரனிட்டி இருக்கிற, அவங்களுக்கு அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இருக்கிற பூர்வக்குடி இண்டிஜீனியஸ் நேஷன்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய நிலம்ல சிறிய நிலப்பரப்பு, ஆனால் அந்த நிலப்பரப்பை கைலாசாவிற்காக அளித்திருக்கிறார்கள், நிரந்தரமாக அளித்து விட்டார்கள். உலகத்தினுடைய பல்வேறு பாகங்கள், ஓஷனியான்னு சொல்ற ஆஸ்திரேலியா பக்கத்துல அந்த இடத்துல ஒரு இடமும், ஆப்பிரிக்காவில் ஒரு இடமும், இந்த மாதிரி ஓரிரு இடங்கள் அவங்க கொடுத்திருக்காங்க. அதனால எங்களுக்குன்னு சாவரின் டெரிட்டரின்னு சொல்லுவோம், இன்டர்நேஷனல் லா படி இறையாண்மை நிலம் அட்டானமஸ் டெரிட்டரின்னு சொல்லுவோம். இந்த சாவரின் டெரிட்டரியும் அட்டானமஸ் டெரிட்டரியும் இருக்கின்றது. பர்மனன்ட் பாப்புலேஷன் இருக்கு, அதாவது சின்ன டெரிட்டரியா இருக்கலாம், ஆனா இருக்கு. பல நாடுகள் எங்களை அப்பொலிட்டிக்கல் நேஷனா அங்கீகரித்திருக்கின்றன, அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக நாடு என்று பல நாடுகள் எங்களை அங்கீகரித்திருக்கின்றன. இந்த நான்கும் இருப்பதனால் கைலாசா நாடு அரசியலுக்கு அப்பாற்பட்ட, அரசியல் கொள்கைகளுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக தேசம்.